கடக ராசிக்காரர்களே, உங்கள் அமைதியான வாழ்க்கைக்குள் ஒரு சின்ன அசைவு வந்துவிட்டது. அந்த அசைவு பெரிதாக மாறினால் மிகப்பெரிய ஆபத்து, கட்டுப்படுத்தினால் அதிர்ஷ்டம். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் எழும் ராஜயோகம் அந்த அசைவையே உயர்வாக மாற்றும். இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே கடகம் ராசி என்பது மிகவும் உணர்ச்சி பூர்வமானதும் மனம் நிறைந்த அன்பும் கருணையும் கொண்டவர்களை குறிக்கும் ஒரு அற்புதமான ராசியாக கருதப்படுகிறது. மேலும் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக மிகவும் மென்மையான மனதுடையவர்கள். அவர்களின் உள்ளம் கடலின் ஆழத்தைப் போல இருக்கும். வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளே மிகுந்த உணர்வுகளும் பரிவி நடந்த எண்ணங்களும் நிரம்பி இருக்கும். குடும்பம், உறவுகள், நட்பு ஆகியவற்றை மிகுந்த மரியாதையுடன் மதித்து பாதுகாக்கும் தன்மை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். யாராவது துன்பத்தில் இருந்தால் முதலில் உதவிக்கரம் நீட்டுபவர்கள் பல நேரங்களில் கடக ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள். அவர்களுடைய அன்பு சுயநலமற்றது. ஒருவரை நேசித்தால் முழு மனதுடனும் பாதுகாப்புடனும் நேசிப்பார்கள். இதனால்தான் பலர் இவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாகவும் வாழ்க்கையில் அரிய மனிதர்களாகவும் பாராட்டுகின்றனர். கடக ராசிக்காரர்களின் மனதின் பெருமையை சொல்ல வார்த்தைகளே போதாது என்று பலர் கூறுவார்கள். இவர்களுடைய உள்ளம் பொன்னாக இருக்கும் என்று சொல்வது மிகைப்படுத்தல் அல்ல. மற்றவர்களின் உணர்ச்சிகளை எளிதாக புரிந்து கொள்ளும் தன்மை இவர்களுக்கும் உண்டு. ஒருவர் பேசாமல் இருந்தாலும் அவர்களின் மனநிலையை உணர்ந்து உதவ முன்வரும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். குடும்பத்தை காப்பது, உறவுகளை ஒன்றிணைத்து வைத்திருப்பது போன்ற உயர்ந்த பண்புகள் இவர்களின் வாழ்க்கையில் அடிப்படையாகவே இருக்கும். தாய்மையின் அன்பை போல ஒரு படிவும் பாதுகாப்பும் இவர்களிடம் காணப்படும். அதனால்தான் பலர் கடக ராசிக்காரர்களை குடும்பத்தின் தூண் என்று பெருமையாக கூறுவார்கள். அவர்களுடைய அன்பும் பரிவும் காரணமாக சுற்றி உள்ளவர்கள் அவர்களிடம் மிகவும் நெருக்கமாகவும் பாதுகாப்பாகவும் உணர்வார்கள். கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதில் மனதார ஈடுபடுவார்கள். வேலை, தொழில், கல்வி போன்ற துறைகளில் இவர்களுடைய முயற்சி மெதுவாக தொடங்கினாலும் ஒரு நிலை வந்த பிறகு அதில் பெரிய வளர்ச்சியை அடைவார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதில் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். பொறுமை, சிந்தனை, திட்டமிடுதல் ஆகியவை இவர்களின் வலிமையான குணங்களாலும் இந்த குணங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தையும் மரியாதைகளையும் பெறுவார்கள். மேலும் கடகராசிக்காரர்கள் மிகவும் படைப்பாற்றல் கொண்டவர்களாகவும் இருக்கலாம். கலை, எழுத்து, இசை, சமையல், அலங்காரம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு தனித்திறமை எப்போதுமே இருக்கும். மனதில் உருவாகும் கற்பனை உலகம் மிகவும் அழகானதாக இருக்கும். அந்த கற்பனை பல நேரங்களில் அவர்களை புதுமையான சாதனைகளுக்கு இழுத்துச் செல்லும். இதனால்தான் பல கடகம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் தனித்த அடையாளம் உருவாக்கி வாழும் திறமை கொண்டவர்களாக விளங்குகின்றனர். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் குண நலன்களை விரிவாக பார்க்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் உணர்ச்சியும் அன்பும் கலந்து இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இவர்களின் மனம் மிகவும் மென்மையானது. ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்புவார்கள். ஆனால் ஒரு முறை அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் அதை மறுபடியும் உருவாக்குவது மிகவும் கடினம். இதனால் கடகம் ராசிக்காரர்கள் உறவுகளை மிகவும் கவனமாக பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். அவர்கள் எப்போதும் அமைதியை வாழ்க்கையை விரும்புவார்கள். சண்டை, பிரச்சனை, வாதம் போன்றவற்றை அதிகமாக விரும்பாதவர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய எண்ணமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் நேசிப்பவர்கள். தாய், தந்தை, சகோதரர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் ஆகிய அனைவரையும் மனதார பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். வீட்டில் யாராவது சிரமத்தில் இருந்தால் அதை தங்களுடைய சிரமமாகவே எண்ணி உதவ முன்வருவார்கள். பல நேரங்களில் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்கும் பொறுப்பு இவர்கள் மேல் இருக்கும். அதனால் பல குடும்பங்களில் கடகம் ராசிக்காரர்கள் இருந்தால் அந்த குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும் என்று பலர் நம்புகின்றனர். தொழில் மற்றும் பண விஷயங்களில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையுடன் செயல்படுவார்கள். ஆரம்ப காலத்தில் அவர்கள் மெதுவாக முன்னேறுவது போல தோன்றலாம். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் நிலையான வளர்ச்சியை அடைவார்கள். திட்டமிட்டு செயல்படும் திறன் இவர்களிடம் இருக்கும். அதனால் வியாபாரம், நிர்வாகம், கல்வி, மருத்துவம், உணவுத்துறை, கட்டிடம் போன்ற பல துறைகளில் அவர்கள் சிறந்த சாதிக்கலாம். பணத்தை சம்பாதிப்பதிலும் அதை பாதுகாப்பதிலும் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்தை நினைத்து சேமிக்கும் பழக்கம் இவர்களிடமும் இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். ஒருவர் மீது காதல் வந்தால் அவர்களை முழு மனதுடன் நேசிப்பார்கள். அவர்களுடைய அன்பு மிகவும் ஆழமானது. வாழ்க்கை துணையை மிகவும் மதித்து பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படலாம். அதனால் சிறிய விஷயங்களை மனதில் வைத்து கவலைப்படுவது போன்ற குணமும் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அன்பும் உண்மையும் காரணமாக திருமண
வாழ்க்கை பொதுவாக அமைதியாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் கடகம் ராசிக்காரர்கள் அதை மெதுவாக சமாளிக்கும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் உடனே வெளிப்படையாக போராடும் வகை மனிதர்கள் அல்ல. ஆனால் உள்ளுக்குள் மிகுந்த மன வலிமையுடன் இருப்பார்கள். ஒரு தடையை சந்தித்தாலும் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு மெதுவாக முன்னேறுவார்கள். காலம் மாறும் போது அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட காலங்களும் வரும். அந்த நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைந்து சமூகத்தில் மரியாதையும் மதிப்பையும் பெறுவார்கள். அதே போல கடக ராசியினருக்கு சனி பரிபூரணமாக விலகி 9ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உங்களை பலரும் திட்டியிருப்பார்கள், அவமானப்படுத்தி இருப்பார்கள். பெற்றோர்கள், நண்பர்கள் என யாரும் மதிக்காத மன உளைச்சலாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். திருமண யோகங்கள் உண்டாகும். நிறைய கடக ராசியினர் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்வீர்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல முடியாது என்று சொல்லாம். யோசிக்காமல் மாற்றங்களை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். ராகு கேது அமைப்பு உள்ளதால் கோளார் பதிகத்தை தினந்தோறும் கேட்பது முக்கியம். இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம், ஹார்மோன் குறைபாடு, ஹீமோகுளோபின் போன்றவற்றை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சர்ப்ப தோஷத்தில் கவனம் தேவை. தந்தை தாயின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இப்போதிருக்கும் நிலைமையில் இருந்து 4 மடங்கு முன்னேற்றம் ஏற்படும். துணையின் நீண்ட நாள் கஷ்டங்களை தீர்ப்பீர்கள். விவாகரத்து வரை சென்ற கணவன் மனைவி மீண்டும் சேரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். குடும்பத்தில் இணக்கமாக பேசி ஒற்றுமையை கடைபிடிப்பது நன்மைகளை தரும். உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. தொந்தரவுகள் நீங்கும். பிடிந்த குடும்பத்தினர் மீண்டும் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். கடகம் ராசியினர் காளகஸ்தி சென்று வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, காரிய சித்தி மாலை சொல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த கிரக நிலையானது 12 ராசிக்காரர்களுக்கும் பல நல்ல மாற்றங்களையும் சவால்களையும் கொண்டு வர உள்ளது. சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த புத்தாண்டில் கடகம் ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமண யோகங்கள் உண்டாகும். குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். துணை அமைப்பு, காதல் அமைப்பு ஏற்படும். மனைவியின் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும். மனைவியின் வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். கடக ராசியினரின் துணைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நிறைய நன்மைகள் ஏற்படும். 2027ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் சனி 9இல் இருப்பதால் நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கும். 5 ஆண்டுகளாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது. வயிறு கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வயிறு தொடர்பான பாதிப்புகளில் கவனம் தேவை. இல்லை என்றால் தேவையில்லாத மன அழுத்தங்கள் ஏற்படும். யோக பலன்கள் அதிகளவில் உண்டாகும். சுபவிரய பாக்கியம் உண்டாகும். 8இல் இருக்கும் ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கடல் கடந்து தொழில் தொடங்குவோருக்கு ஏற்றங்கள் ஏற்படும். லாட்டரியில் திடீர் ஜாக்பாட் அடிக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். நல்ல காலகட்டம். தொழில் புரட்சி, உத்தியோக புரட்சி, வியாபார புரட்சி செய்யக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். திட்டுவது, கத்துவதை தவிர்ப்பதும் நல்லது. கடகராசி அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அற்புதமான பதவிகள் கிடைக்கும். நல்ல காலகட்டம். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல காலகட்டம். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் என்பதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. நவக்கிரகத்தில் இருக்கும் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லிவர், கிட்னி செயல்பாடுகளில் இடது பக்க உறுப்புகள் தொடர்பான பாதிப்புகளில் கவனம் தேவை. கோளார் பதிகத்தை சொல்வது, கேட்பது ராகு கேது தோஷத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும். பெற்றோர் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நன்மைகளை தரும். வியாழக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் குரு கிரகம் புனர்பூச நட்சத்திரத்திற்குள் நுழைவதால் கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் இரட்டிப்பாகும். மேலும் இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதாகவே அமையும். பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற தகுந்த வெகுமதியை நீங்கள் பெறுவீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முதலீடுகளிலிருந்து இப்போது நல்ல லாபத்தை பெறுவீர்கள். குருவின் அருள் பெருகும். வருமானங்கள் அதிகரிக்கும். மனம் அமைதி பெறும். உங்கள் செயல்பாடுகளை அனைவரும் பாராட்டுவார்கள். அதேபோல் கடகராசியின் அதிபதி சந்திரன். இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் உணவு, உடை அல்லது வெள்ளி பொருட்களை தானம் செய்யலாம். இது உணர்ச்சி ஸ்திரத்தன்மை மற்றும் குடும்ப பிணைப்புகளை பலப்படுத்துகிறது.
மேலும் கடக ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் வேலை மாற்றம் குறித்து சிந்திக்கலாம். தொழிலில் சில சவால்களை சந்தித்தாலும் அதை சமாளிக்கும் திறனும் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மேலும் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வதால் மன நிம்மதிகள் கூடும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் தெரியும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். அது மட்டுமில்லாமல் கடகராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படும். மற்றவர்கள் உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து பொறாமைப்படுவதால் மன அழுத்தம் ஏற்படும். அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. இந்த மாதத்திலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எல்லா விஷயங்களிலும் ஏற்றங்கள் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் ரீதியாக அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். பெற்றோர் பெரியோரின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் மன வருத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். புதிய அறிமுகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகள் தேவையில்லாத அழுத்தங்களை தருவார்கள். யோக பலன், சந்தோஷம், அனுகூலம், ஏற்றத்தை அதிகளவில் பெறும் காலகட்டம். பணவரவில் தடைகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கு பிறகு அந்த நிலைமை மாறும். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தொந்தரவுகள், பாதிப்புகள் இருக்கும். அதே போல எல்லா விஷயங்களிலும் தடைகள் ஏற்படும். பெட்ரோல் கிடைக்காத அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தான தர்மங்களை செய்வது நல்லது. விபத்துக்குள்ளாவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி பணம் கொடுக்காமல் இருப்பதும் நல்லது. எந்த விஷயத்தை சரி என்று நினைத்தீர்களோ அந்த விஷயம் தவறு என புரிந்து கொள்ளும் நேரம். அரசியல்வாதிகள் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நன்மைகளை தரும். சந்தோஷம் ரீதியாக 60% நன்மைகளும், பொருளாதாரம் ரீதியாக 70% நன்மைகள் உண்டாகும். சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு சுக்கிரன் செல்வதால் கடக ராசிக்காரர்களும் வாழ்வில் சாதகமான மாற்றங்களை காண்பார்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் ரகசியமான மனநிலையை புரிந்து கொள்வது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. வெளியில் அவர்கள் மிகவும் அமைதியாகவும் மென்மையாகவும் பேசும் மனிதர்களாக தோன்றினாலும் அவர்களுடைய மனதின் ஆழத்தில் மிகுந்த சிந்தனை, கவலை, கனவு, ஆசைகள் ஆகியவை அடங்கியிருக்கும். பல நேரங்களில் அவர்கள் தங்களுடைய உண்மையான உணர்ச்சிகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். மிகவும் நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே தங்களுடைய மனதை திறந்து பேசுவார்கள். இதனால் பலர் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போகும். ஆனால் உண்மையில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமான மனதுடையவர்கள். ஒருவர் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றுவார்கள். அவர்களின் மனதில் உள்ள அன்பும் நம்பிக்கையும் உடைந்து விட்டால் அவர்கள் மிகவும் அமைதியாக விலகி விடுவார்கள். வாழ்க்கையில் சில ஆபத்துகளும் சோதனைகளும் கடகம் ராசிக்காரர்களை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது என்று பலர் கூறுவார்கள். காரணம், அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பதால் சிலர் அவர்களின் நல்ல மனதை பயன்படுத்த முயற்சிகள் செய்யலாம். இதனால் அவர்கள் யாரையும் எளிதாக நம்பாமல் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள், தொழில், பணம் போன்ற விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுத்தால் அவர்கள் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குறிப்பாக பண விஷயங்களில் மற்றவர்களிடம் அதிகமான நம்பிக்கை வைத்து முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். தங்களுடைய சிந்தனைக்கும் அனுபவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்க்கையில் பல ஆபத்துகளை அவர்கள் எளிதாக கடந்து செல்ல முடியும். பண அதிர்ஷ்டம் குறித்து பார்க்கும் போது கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான காலங்களில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். ஆரம்ப வாழ்க்கையில் சற்று போராட்டம் இருந்தாலும் நடுத்தர வயதிற்கு பிறகு அவர்கள் நல்ல நிலைமை உருவாகும் என்று பலர் நம்புகின்றனர். வீடு வாங்குவது, நிலம் சேர்ப்பது, சேமிப்பு அதிகரிப்பது போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். அவர்கள் மிகவும் திட்டமிட்டு செயல்படுவார்கள். அதனால் மெதுவாக பணத்தை சேமித்து நிலையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் எண்ணம் அவர்களை தொடர்ந்து உழைக்க தூண்டும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் பல நேரங்களில் அமைதியாகவே நடைபெறும். அவர்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். பிறகு ஒரு நாள் திடீரென அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் பலன் கொடுத்து வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது தொழிலில் முன்னேற்றமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் மரியாதை அதிகரிப்பதாக இருக்கலாம். அவர்கள் எப்போதும் பிறருக்கு உதவ முன்வருவார்கள். அந்த நல்ல மனிதனின் பலனாகவே அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல காலங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும் என்று பலர் நம்புகின்றனர். ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமான, அன்பு நிறைந்தான குடும்பத்தை மதிக்கும் மனிதர்கள். அவர்களின் மனம் கடலின் ஆழம் போல இருக்கும். அவர்களை உண்மையாக புரிந்து கொண்டு மதிக்கும் மனிதர்கள் அருகில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ முடியும். அதாவது கடகம் ராசிக்காரர்களின் மறைக்கப்பட்ட திறமைகள் பற்றி பேசும்போது பலருக்கும் தெரியாமல் இருக்கும் ஒரு பெரிய
உண்மை என்னவென்றால் அவர்கள் உள்ளுக்குள் மிகுந்த படைப்பாற்றலும் அறிவும் கொண்டவர்கள் என்பதுதான். வெளியில் அவர்கள் சாதாரணமாக வாழும் மனிதர்களைப் போல தோன்றினாலும் அவர்களுடைய மனதின் பல புதிய யோசனைகளும் கற்பனைகளும் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். கலை, இசை, எழுத்து, வடிவமைப்பு, சமையல், கற்பித்தல் போன்ற பல துறைகளில் அவர்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். சில கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் சிறந்த ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள். ஏனென்றால் மற்றவர்களின் மனநிலையை எளிதாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு சரியான வார்த்தைகளில் ஆறுதல் கூறும் திறன் இவர்களிடம் இருக்கும். இதனால் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் அனைவரும் முக்கியமான நேரங்களில் அவர்களிடம் ஆலோசனை கேட்பது இயல்பாகவே நடக்கும். அதிர்ஷ்டமான வயதுகள் பற்றி பல ஜோதிடர்கள் கூறியது என்னவென்றால், கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சற்று சவால்கள் இருந்தாலும் வயது அதிகரிக்கும் போது அதிர்ஷ்டமும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்பதுதான். குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த காலத்தில் தொழில் வளர்ச்சி, பணவரவு, குடும்ப அமைதி போன்ற நல்ல விஷயங்கள் உருவாகலாம். 35 முதல் 45 வயதுக்குள் பல கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிலையான நிலையை அடைந்து சொத்து, சேமிப்பு, மரியாதை போன்றவற்றை பெறுவார்கள். இந்த காலம் அவர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான முன்னேற்ற காலமாக அமையும் என்று பலர் நம்புகின்றனர். எதிரிகள் பற்றி பார்க்கும்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு நேரடி எதிரிகள் அதிகமாக இருப்பதில்லை. காரணம், அவர்கள் பொதுவாக சண்டை பிடிக்கும் மனிதர்கள் அல்ல. ஆனால் சில நேரங்களில் அவர்களின் அமைதியும் நல்ல மனதும் சிலரால் தவறாக பயன்படுத்தப்படலாம். பொறாமை கொண்டவர்கள் அல்லது அவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து விரும்பாதவர்கள் மறைமுகமாக எதிரிகளாக மாறக்கூடும். அதனால் கடகம் ராசிக்காரர்கள் எல்லோரிடமும் தங்களை ரகசியங்களாக பகிர்ந்து கொள்ளாமல் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களை தேர்வு செய்து உறவை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் பல நேரங்களில் திடீரென உருவாகும். நீண்ட காலமாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் ஒரு நாள் திடீரென வெற்றி பெறும். அந்த வெற்றி அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடும். தொழிலில் உயர்வு, புதிய வாய்ப்புகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சமூகத்தில் மரியாதை ஆகியவை அந்த மாற்றங்களின் விளைவாக வரலாம். அவர்கள் எப்போதும் மற்றவர்களாக உதவி செய்யும் மனதுடன் இருப்பதால் அந்த நல்ல செயல்களின் பலன் வாழ்க்கையில் நல்ல நேரமாக திரும்பி வரும் என்று பலர் நம்புகின்றனர். முடிவாக சொல்ல வேண்டும் என்றால், கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமான மனமும் அன்பும் கொண்ட மனிதர்கள். அவர்கள் அமைதியாக வாழ விரும்பினாலும் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களில் மிகப்பெரிய வலிமையுடன் எழுந்து நிற்கும் ஆற்றல் அவர்களிடம் இருக்கும். இதனால் அவர்களின் வாழ்க்கை மெதுவாக முன்னேறினாலும் ஒரு கட்டத்தில் அது மிகவும் உறுதியான மற்றும் மகிழ்ச்சியான பாதையில் செல்லும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களின் பலவீனங்கள் பற்றி பேசும்போது அவர்களின் மிகுந்த உணர்ச்சி பூர்வமான மனநிலையே சில நேரங்களில் அவர்களுக்கு சிரமமாக மாறக்கூடும். அவர்கள் மிகவும் அன்பும் கருணையும் கொண்டவர்கள் என்பதால் யாராவது தங்களை பற்றி தவறாக பேசினாலும் அல்லது சிறிய தவறு செய்தாலும் அதை மனதின் ஆழமாக வைத்துக் கொள்வார்கள். சில சமயம் அவர்கள் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை மறக்காமல் நினைத்து மனதில் கவலைப்படுவார்கள். இதனால் தேவையில்லாத மன அழுத்தமும் வரலாம். மேலும் சில நேரங்களில் அவர்கள் யாரையும் எளிதாக நம்பிவிடும் தன்மையும் கொண்டிருக்கலாம். அந்த நம்பிக்கையை சிலர் தவறாக பயன்படுத்தும் வாய்ப்பும் இருக்கலாம். இதனால் கடகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய நல்ல மனதுடன் சேர்த்து சற்று கவனத்தையும் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எளிதாக தவிர்க்க முடியும். அதிர்ஷ்டமான நாட்கள் மற்றும் இடங்கள் குறித்து பார்க்கும் போது பல ஜோதிட மரபுகளின் கடக ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் அவர்கள் தொடங்கும் பல வேலைகள் நல்ல முன்னேற்றத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. மேலும் வெள்ளிக்கிழமையும் அவர்களுக்கு சாதகமான நாளாக கருதப்படுகிறது. நிறங்களில் வெள்ளை, வெண்மையான நீலம், வெள்ளி போன்ற மென்மையான நிறங்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்று பலர் கூறுகின்றனர். இந்த நிறங்களை உடை, வீட்டு அலங்காரம் அல்லது வேலை செய்யும் சூழலில் பயன்படுத்தினால் மன அமைதி மற்றும் நம்பிக்கைகள் அதிகரிக்கும் என்று பல ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். திருமண பொருத்தம் பற்றி பேசும்போது கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் அன்பும் உணர்ச்சியும் கொண்டவர்கள் என்பதால் அவர்களை புரிந்து கொள்ளும் மனநிலை கொண்டவர்கள். வாழ்க்கை அமைந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாக அமைதியான குணம் கொண்ட குடும்பத்தை மதிக்கும் ராசிக்காரர்களுடன் அவர்கள் நல்ல பொருத்தத்தை பெறுவார்கள். அன்பும் புரிதலும் அதிகமாக இருக்கும் உறவுகளில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். வாழ்க்கை துணையை அவர்கள் மிகவும் மதித்து காப்பாற்றுவார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய விருப்பமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் எதிர்கால வாழ்க்கை வெற்றி பார்க்கும் போது ஆரம்பத்தில் சில சவால்கள் இருந்தாலும் காலப்போக்கில் அவர்களுக்கு நல்ல நிலைமை உருவாகும் என்று பலர் நம்புகின்றனர். அவர்கள் மெதுவாக முன்னேறும் தன்மை கொண்டவர்கள். ஆனால் அந்த முன்னேற்றம் மிகவும் உறுதியானதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை, சொத்து சேர்த்தல், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் அவர்கள் நல்ல நிலையை அடையக்கூடியவர்கள். அவர்கள் பிறருக்கு உதவ விரும்பும் நல்ல மனிதர்கள் என்பதால் வாழ்க்கையில் பல நல்ல மனிதர்களின் ஆதரவும் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த ஆதரவு அவர்களை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும். மொத்தத்தில் பார்த்தால் கடகம் ராசிக்காரர்களின் அன்பு, பரிவு, குடும்ப பாசம், பொறுப்பு ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறார்கள்.
அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு நம்பிக்கையும் அளிக்கும் மனிதர்கள். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அதை தங்களுடைய மன வலிமையாலும் பொறுமையாலும் கடந்து முன்னேறும் ஆற்றல் அவர்களிடம் எப்போதுமே இருக்கும். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் ரகசியமான அதிர்ஷ்ட யோகங்கள் பற்றி பேசும்போது அவர்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பெரிய முன்னேற்றங்களை அடைவார்கள் என்று கூறுவார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் மிகுந்த போராட்டத்தையும் சோதனைகளையும் சந்திக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை உடைக்காது, மாறாக மேலும் வலிமையானவர்களாக மாற்றும். சரியான நேரம் வந்தவுடன் அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் பலன் கொடுக்க தொடங்கும். பல வருடங்களாக முயற்சி செய்த ஒரு விஷயம் திடீரென வெற்றிகளை தரும். அந்த நேரத்தில் அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாற்றம் அடையும். தொழில் வளர்ச்சி, சமூக மரியாதை, பணவரவு போன்ற நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் உருவாகும் வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்க்கையில் வரும் பெரிய ஆபத்துகள் குறித்து பார்க்கும் போது கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் நல்ல மனதுடையவர்கள் என்பதால் சில நேரங்களில் அவர்கள் சுற்றி உள்ளவர்களை அதிகமாக நம்பி விடுவார்கள். அந்த நம்பிக்கையை சிலர் தவறாக பயன்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கலாம். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்ற பெயரில் சிலர் அவர்களின் பணம் அல்லது வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சி செய்யலாம். அதனால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பணம், தொழில், கூட்டு தொழில் போன்ற விஷயங்களில் சிந்தித்து முடிவு எடுத்தால் அவர்கள் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியும். கடகம் ராசிக்காரர்களை உயர்த்தும் கிரக பலன்கள் பற்றி கூறும்போது சந்திரன் இந்த ராசியின் அதிபதியாக கருதப்படுகிறார். அதனால் சந்திரனின் சக்தி அவர்களின் மனநிலையிலும் வாழ்க்கை முன்னேற்றத்திலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கும். அதே நேரத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவுகளும் சரியான பாதையில் செல்லும். இந்த கிரகத்தின் ஆதரவு அவர்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகளையும் வழங்கும் என்றும் நம்பப்படுகிறது. பணக்கார யோகம் பற்றியும் பலர் பேசுகின்றனர். கடகராசிக்காரர்கள் மிகவும் திட்டமிட்டு செயல்படும் குணம் கொண்டவர்கள். அவர்கள் பணத்தை வீணாக செலவழிப்பதில்லை. மெதுவாக சேமித்து வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை பாதுகாக்கும் மனநிலை அவர்களிடம் எப்போதுமே இருக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.